அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சையதி யா ரசூலல்லா உதுபியத்தி கல்லத் கில்லதி அதிருக்னி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹுவின் திருநாமங்களில் ஒன்று அல் அவ்வல், பொருள் முதன்மையானவன். அல் அவ்வல், தொடக்கமும் முடிவும் இல்லாதவர். அவனுக்கு இணையானவர் யாரும் இல்லை. அனைத்தும் அவனிடமிருந்தே வருகிறது. அனைத்திற்கும் அவனே காரணம். அல் அவ்வலின் பொருளாவது முதலில் இருப்பதையும் திரும்பி வருவதையும் முதன்மையானதையும் குறிக்கிறது. அல் அவ்வல், எல்லாவற்றிற்கும் முன்னின்று அனைவரையும் முன்னிறுத்துபவர். அல் குரானில் அத்தியாயம் 57 3வது வசனத்தில் அல் அவ்வல் கூறுகிறான், அனைத்திற்கும் முந்தியவனும் பிந்தியவனும் பகிரங்கமானவனும் அந்தரங்கமானவனும் அவனே என்றும், மேலும் அனைத்து பொருள்களையும் நன்கறிந்தவனும் அவனே என்று அல் குரானில் வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவன் ஒருவன் மறுமையை விரும்புகிறானோ அவனுடைய இதயத்திலிருந்து தேவைகளை அல்லாஹ் நீக்குகிறான். எவன் ஒருவன் துன்யாவை தன் தொழிலாக ஆக்குகிறானோ வறுமையை அவன் கண்முன்னே ஆக்கி அவனுடைய தேவைகளை அல்லாஹ் சிதறடிக்கிறான். துன்யாவில் விதிக்கப்பட்டதை தவிர எதுவும் வராது என்று அல் அவ்வலை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். பணம், பதவி வந்து போகும், நல்ல செயல்கள் மட்டுமே மிஞ்சும். நல்ல செயல்கள் செய்பவர்களை அல்லாஹ் முதன்மையானவராக தேர்ந்தெடுக்கிறான். அல் குரானில் அத்தியாயம் 35 32வது வசனத்தில் தம் அடியார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அவனுடைய வேதத்திற்கு வாரிசாக்கினான். அதில் அநியாயம் செய்பவர்களும் உண்டு, நடுநிலையாக நடந்து கொள்பவர்களும் உண்டு. அல்லாஹுவின் அனுமதியுடன் நல்ல செயல்கள் செய்பவர்களை அல்லாஹ் முதன்மையானவர்களாக ஆக்குகிறான். அதுவே மகத்தான பாக்கியமாகும் என்று அல் குரானில் வசனத்தில் வந்துள்ளது. விரும்பிய இடம் சென்றடைய பயணி ஒருவன் ஜுமா தொழுகைக்கு பிறகு 1000 தடவை அல் அவ்வல் என்று ஓதி வந்தால் செல்லவிருக்கும் இடத்திற்கு நல்லபடியாக சென்றடைவான். நல்ல குழந்தை பிறக்க குழந்தை இல்லாதவர்கள் இதனை படுக்கைக்கு செல்லும் முன்பு 300 தடவை 40 நாட்கள் ஓதி வந்தால் நல்ல குழந்தை பிறக்கும். அல்லாஹுவின் திருநாமங்களின் பொருளுணர்ந்து துவா செய்து பயனடையலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.